4-5 டாக் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து பெஸ்டா இருக்கும். பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னும் போது நீ ப்ரொஃபஷனலா கத்துக்கணும், நம்மகிட்டே வந்து நீ கத்துக்கிட்டு போலாம். உங்களோட 6 to 7 months 8 months வரைக்கும் அது சொல்றது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் ஒபீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தான். நெகட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கிடையவே கிடையாது. பண்ணும் போதே எப்படா டைமிங் கிடைக்கும் கிடைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்து ட்ரெயின் பண்ணிச்சு. திரும்பி ஹாய், என்னோட நேம் வந்து ஆக்சுவலா நான் வந்துட்டு இங்க மதுரை குளமங்கலத்துல டாக் ட்ரைனிங்கும் போர்டிங்கும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு டாக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஒரு நாள் என்னோட பப்பியை வச்சு நான் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பை பார்த்து. அப்புறம் பண்ணும்போது அது ரொம்ப ஆர்வமா கேட்ட உடனே அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலா பண்ணுவோம்னு சொல்லி இப்போ ஒரு 5 years ப்ரொஃபஷனலா டாக் 2 காம்படிஷன் 3 காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கேன். அதுல 2 காம்படிஷன்ல C1லயோ C7லயோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்கேன். என்னோட அடிச்சிருக்கு. அது போக வந்து பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கும் பிஹேவியர் ட்ரைனிங் இது ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். டாக் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாக் ட்ரெயின் பண்றது ஈஸி. நீங்க ட்ரெயினரா ஒரு 4-5 டாக் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து பெஸ்டா இருக்கும். இப்போ ஒரு டாக் ட்ரெயின் பண்றவங்க அதனால யூடியூப் வீடியோஸை பார்த்து அந்த டாக் ஏற்ற மாதிரி டெக்னிக்ஸ் எடுத்து நம்ம கத்துக்கலாம். இப்போ ஒரு டாகுக்கு வந்து 1 time சிட்டுன்னு சொன்னா 2 times சிட்டுன்னு சொன்னா கேட்கும். ஒரு டாக் வந்து 10 times சொன்னா மட்டும் தான் கேட்கும். ஸோ நம்ம அந்த டாகை பொறுத்த வரைக்கும் டாகோட கேரக்டரைஸை வச்சுதான் நம்ம அவனை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். 4-5 டாக் அவங்க ட்ரெயின் பண்றாங்க, இதே அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்குறாங்கன்ற போது அதை ட்ரெயினரா போய் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் பெர்ஃபெக்டா பண்ண முடியும். ஒவ்வொரு டாக் சிட்டு சொன்னா நம்ம முன்னாடி உட்காரும், ஒவ்வொரு டாக் ஒரு 10 distance தள்ளி உட்காரும். ஒரு டாக் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ற காம்படிஷன் டாக் சிட்டு சொல்லிட்டா நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க கார்னர்ல கரெக்டா உட்காரும். நம்ம எங்க மார்க் பண்றோமோ அந்த இடத்துல உட்காரும். அதோட உட்காரும் போது அதோட பெர்ஃபெக்ஷனஸ் அதுலயே தெரியும் பெர்ஃபெக்டா இருக்கிறது. இப்போ நார்மலா இப்போ ஒரு டாக் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா யூடியூப் வீடியோஸை பார்த்து நம்ம ஒரு 4-5 தடவை ரெப்பிடேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் போது அது உட்காந்துடும். பட் ஆனா ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்ணணும், காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டாக் வந்து ட்ரெயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 கமெண்ட்ஸ் பேசிக்கான கமெண்ட்ஸ், சிட்டு கமெண்ட், ஸ்டே கமெண்ட், டவுன் கமெண்ட், உங்களுக்கு வந்துட்டு கேஜ் டிசிப்ளின் கமெண்ட், ஃபுட் டிசிப்ளின் கமெண்ட், டோன்ட் டேக் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஒரு 10 கமெண்ட்ஸ் இருக்கு. ஷேக்கன்ஸ், டவுன் ஸ்டே, நம்மளோட லாங் ஸ்டே வரைக்கும் டவுன் சொல்லி நம்ம எந்திரிக்கிற வரைக்கும் அது டவுன் ஸ்டேல இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இது ஃபுல்லாமே நான் வந்து ஒவ்வொரு டாகா எடுத்து நான் ட்ரெயின் பண்றதை நான் வீடியோஸா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். வீடியோஸா அப்லோட் பண்றோம். நீங்க ஐக்யூ பெட்ஸ் மூலமா நீங்க அந்த இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா ஒரு டாக் வளர்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா ப்ரொஃபஷனலா கத்துக்கணும், ஏன்னா வீடியோ பார்த்து பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னும் போது நீ ப்ரொஃபஷனலா கத்துக்கணும், நம்மகிட்டே வந்து நீ கத்துக்கிட்டு போலாம். ஃப்ரம் த டேட் பப்பில இருந்தே ட்ரெயின் பண்றது ரொம்ப நல்லது. 35 days பப்பில இருந்து வீட்டுல பெட் பேரண்ட் வளர்க்குறாங்க அப்படின்னா 35 daysல இருந்து ட்ரெயின் பண்றது ரொம்ப நல்லது. ட்ரெயினர்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்றீங்கன்னா ஒரு 4 vaccines போட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 100 days 120 daysக்கு அப்புறம் 4 vaccine முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்றது ஈஸி. நீங்க வந்துட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, 5ல வளையாது 50ல வளையுமான் இருக்க மாதிரிதான் இந்த டாக் ட்ரைனிங் பண்றதும். உங்களோட 6 to 7 months 8 months வரைக்கும் அது சொல்றது எல்லாமே பெர்ஃபெக்டா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக் வரைக்கும் அட் எண்ட் ஆஃப் தி ஏஜ் வரைக்கும் அவன் சொல்றதை கேட்பான். இல்ல நீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் தான் சொல்லி தரீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினருக்கும் கஷ்டம், அதுக்கு கத்துக்கிறதுக்கும் கஷ்டம். ஒரு வருஷம் அது பழகின ஒரு விஷயத்த ஒரு 30 to 40 daysல மாத்துறது சாத்தியப்பட முடியாத ஒரு விஷயம். அது எந்த ட்ரெயினர்னாலே மாத்த முடியாது. மாத்தினாலுமே பெர்ஃபெக்ட்னஸ் இருக்காது. பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அது பெர்ஃபெக்ட் ஆகும். பப்பியில ட்ரெயின் பண்றது ரொம்ப பெஸ்ட். டாகுக்கும் ஈஸி, நமக்கும் ஈஸி ட்ரெயின் பண்றதுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 டாக் இருக்கு. நான் ஒரு நாள் எத்தனை டாக்ஸ் ட்ரெயின் பண்ணேன்னு எனக்கு கணக்கு தெரியாது. சும்மா நம்மளா சொல்றது 100+ 200+ நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன்னா எனக்கு கணக்கு தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண டாக் 2 டாக் தான். ஒண்ணு வந்து டோவர்மேன்ல ஒரு பிரீடு வந்து நான் ட்ரெயின் பண்ணேன், அது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அது போக இன்னொரு ஒரு ராட்வீலர் ஒண்ணு, ரெண்டுமே வந்து இப்ப டோவர்மேன் வந்து இதுக்கு எனக்கு 4 months பப்பில தான் எனக்கு வந்திருந்தது. அதோட லைன், அதோட பெடிகிரி, அதோட அப்பா அம்மா வந்து சேம் அதே மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்கள கொண்டு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மிச்ச டாக்ஸுக்குலாம் 10 தடவை ரெப்பிடேஷன் கொடுக்கணும்னா அவனுக்கு மட்டும்
30 டைம்ஸ் மேல ஒரு கமெண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளோட மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் ஒபீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தான், நெகட்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் கிடையவே கிடையாது. ஃபீடிங் வச்சுதான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். எல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்றது எல்லாமே இந்த மெத்தட் வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அடிச்சு நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல சொல்றதை கேட்பாங்க. நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும் அந்த டாக் வந்து டெய்ல ஸ்வாக் பண்ணவே பண்ணாது, பயத்திலேயே தான் அதோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கும். டெய்ல ஸ்வாக் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படி சொல்லி கொடுக்கும் போது ஒரு சில டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. ஸ்லோ லேர்னர் இருக்கிறது வரை ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. அவங்களுக்கு 10 கமெண்ட் சொல்லி கொடுக்குற இடத்துல நம்மளால 5 கமெண்ட்ஸ் தான் நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். அது ஒரு இது. அப்புறம் ராட்வீலர்னு ஒரு டாக், அது எப்படா நம்ம டைமிங் பார்த்துட்டே இருக்கும். என்கிட்ட அது ஆக்சுவலா 7 monthsல தான் வந்துச்சு டாக். அது காரணம் வந்து அவங்களோட பெட் பேரண்ட் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்கள 2-3 தடவை கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்ம அதை ட்ரெயின் பண்றோம், ட்ரை பண்ணோம். ஆனா பண்ணும் போதே எப்படா டைமிங் கிடைக்கும் கடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே தான் இருந்து ட்ரெயின் பண்ணிச்சு. திரும்பி ஃபீடிங் வச்சுதான் நம்ம ட்ரெயின் பண்றோம். ஆனாலும் அந்த ஃபீடிங் அட்ரஸ்ல கடிக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிச்சு. அது மட்டும் இந்த 2 டாக் மட்டும் தான் என்னோட இவ்வளவு நாள்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 2 டாக் மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ணி அந்த டாக் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். பட் பெட் பேரண்ட் வீட்டுல அதை பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதான் பெரிய விஷயம். டாக் வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்கூல்ல பசங்களை போய் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அது என்ன படிச்சிருக்கு, அது என்னென்ன படிச்சிருக்கு, ஏ படிச்சிருக்கா, பி படிச்சிருக்கா, ஏ ஃபார் ஆப்பிள் படிச்சிருக்கான்றது வந்து அவங்க ட்ரெயினர் வந்து திருப்பி ரெபிடேஷன் பண்ணும் போதே ஆப்பிள் படிச்ச டாக் வந்து யார பிள்ளைன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அது வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து பண்ணும். அது பிராக்டிஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலயும் அது பண்ணவே பண்ணாது. என்கிட்ட கத்துக்கிட்டதோட அதோட அப்படியே அதோட நிப்பாட்டிக்கிறோம். அவ்வளவுதான், அடுத்த இது பண்ணாது.